ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்க போகிறோம். அது வந்து 2 கப்பு அளந்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதன் பிறகு 1/2 கப்பு வந்து பச்சரிசி ஊற வச்சுக்கணும். அதை நல்லா கழுவிட்டு அது கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுருங்க. இது ஒரு மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. ஊறின உளுந்தை வந்து நல்லா அதன் பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து முதல்ல பச்சரிசியும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. கொஞ்சம் நைஸாக அரைச்சி தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து ஊறின உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. ஒரு பாதி பேட்ச் இப்போ போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அது நல்லா அரைச்சி முடிச்சிட்ட பிறகு இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறத போட்டு அது கூட வந்து 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. வாசனைக்கு அதையும் அரைச்சி நல்லா ஒன்றா ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அந்த மிக்சியை வந்து கழுவின தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு அதன் பிறகு வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கப் உளுந்துக்கு வந்து 4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதே கரெக்டான அளவு சாப்பிடுங்க. அடுப்பில் வானல் வச்சு நல்லா அடிகனமான வானல் வச்சுக்கோங்க. அதன் பிறகு வந்து எண்ணெய் 1/4 லிட்டரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்ச உளுந்து பச்சரிசி அதை ஊற்றி நல்லா கைவிடாமல் கலக்கணும். இனிமேல் தான் நம்மளுக்கு வேலையை நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த உளுந்து வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துக்கணும். நல்லா அடிகனமான வானல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிண்டுறதுக்கும் அடியும் அவ்வளோ பிடிக்காது சீக்கிரம். அது வந்து நல்லா நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. அதை நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் அப்படியே சுண்டணும். அப்போ தான் அந்த உளுந்து வந்து நல்லா வேகும். அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு உளுந்து வந்து நல்லா வெந்து வரும்போது ஒரு வாசனை வரும். அது நல்லா வரும். இந்த களி வந்து நீங்கள் வெள்ளை உளுந்தில் செய்கிறத விட இந்த கருப்பு உளுந்து தோல் உளுந்தில் செய்யுங்க. இது வந்து உடம்புக்கு அதிக சத்து இருக்கும். பெண்களுக்கு இடுப்பெலும்புலாம் நல்லா வலுவாக்கி கொடுக்கும். அதேமாரி நல்லெண்ணெயில் செய்யுங்க. செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயில் செய்யுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. நல்லா இதேமாரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் அந்த உளுந்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு உளுந்து நல்லா வாசனையாக இருக்கணும். இப்போது வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து துருவி வச்சு தேங்காவை போட்டு நல்லா கிண்டணும், கலக்கணும். நல்லா கலந்துக்கோங்க. இந்த தேங்காய் வந்து இந்த மாவு களி கூட நல்லா கலந்துருக்கும். அதுதான் நம்ம சாப்பிடும்போது நல்லா வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய்லாம் நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டுங்க. வெல்லம் நல்லா கலந்துட்ட பிறகு வந்து இந்த களி நல்லா வாசனை நல்லா வரும். வெல்லம், அந்த உளுந்து, தேங்காய் எல்லாம் போட்ட வாசனைலாம் கலந்து இந்த நல்லெண்ணெய் எல்லாம் வந்து நல்லா வாசனையாக களி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து எப்போதும் நீங்கள் வந்து நைட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த உளுந்தங்களியை காலையில் வந்து எழுந்து பல்ல வலிக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இது நல்லா கைவிடாமல் கிண்டிட்ட பிறகு நல்லா இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து களியை இறக்கி வச்சிருங்க. இப்போ இந்த களி ரெடி ஆகிடுச்சு. இந்த களி எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.